அண்மை செய்தி. கடலூர் மாவட்டம் மேல் பட்டாம்பாக்கம் குட்டையில் மீன்கள் செத்து கிடக்கின்றன. அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் விவேக்குமார் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். விவேக்குமார், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம் நவீனா. கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அருகே இருக்கக்கூடிய மேல் பட்டாம்பாக்கம் பகுதியில கரையான்குட்டை என்ற குட்டையில மீன்கள் அதிக அளவுல செத்து மிதப்பதால அந்த பகுதியில் பெரும் துர்நாற்றம் வீசுகிறது. கடலூர் அருகே இருக்கக்கூடிய மேல் பட்டாம்பாக்கம் பேரூராட்சி அலுவலகம் அருகே நெல்லிக்குப்பம் அடுத்த அந்த மேல் பட்டாம்பாக்கம் பேரூராட்சி அலுவலகம் அருகே கரையான்குட்டை என்று ஒன்று உள்ளது. இந்த குட்டையில மீன்கள் அதிக அளவுல செத்து மிதப்பதன் காரணமா அப்பகுதியில கடும் துர்நாற்றம் வீசுகிறது. ஏன்னா அந்த பகுதியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. அது மட்டுமின்றி அந்த குளத்திற்கு அருகாமையிலேயே பேரூராட்சி அலுவலகம் உள்ளது. அதே போல மருத்துவமனையும் அங்கு உள்ளது. இதனால அந்த மருத்துவமனைக்கு வரக்கூடிய பொதுமக்கள் ஆகட்டும், அதே போல அங்கு வசித்து வரும் பொதுமக்கள் வசிக்கும் இடங்கள் ஆகட்டும், அதே போல பேரூராட்சி அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள் இந்த குளத்தில் இருக்கிற மீன்கள் செத்து மிதப்பதனால கடும் துர்நாற்றம் வீசுகிறது. இதனால அப்பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாவதாக தெரிவித்துள்ளனர். அது மட்டுமின்றி ஏற்கனவே கடந்த 2 தினங்களாக இந்த மீன்கள் தொடர்ந்து செத்து மிதந்து வருவதாகவும், ஆனா அதை அப்புறப்படுத்தும் போது தொடர்ந்து இந்த நிகழ்வு நடந்து வருவதாக அப்பகுதி பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். என்னன்னா, இந்த மீன்கள் செத்து மிதப்பதன் காரணமா பல்வேறு பிரச்சனைகள், உடல்நல பாதிப்புகள், அதே போல அந்த பகுதியில் வரக்கூடிய பொதுமக்களுக்கு உடல்நல பாதிப்பு, அந்த துர்நாற்றத்தால பெரும் உடல்நல பாதிப்பு ஏற்படும் என்ற ஒரு தகவலை அந்த பொதுமக்கள் தெரிவித்து இதுக்கான உடனடியான நடவடிக்கை அந்த பேரூராட்சி நிர்வாகம் மேற்கொள்ள வேண்டும். என்ன காரணம், அந்த பகுதியில் ஏன் இப்படி நடக்கிறது, அந்த குட்டையில என்ன காரணம், தொடர்ந்து மீன்கள் செத்து மிதப்பதற்கான காரணம் என்பதை கண்டறிந்து அதுக்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று ஒரு பொதுமக்கள் தற்போது அந்த தகவலை தெரிவித்திருக்கிறாங்க. நவீனா, விவரங்களுக்கு நன்றி விவேக்குமார்.